வாழ்க்கையில சீக்கிரம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஷார்ட் டைம்ல எல்லாம் முன்னேறிக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. பட் அவங்களோட ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டயத்துல அந்த வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறப்போ அவங்க வந்து ஒரு 4 வார்த்தை பயன்படுத்தாமலே இருந்திருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தாத வார்த்தைகள் என்ன அப்படின்னா தெரியாது, முடியாது, மறந்துட்டேன், இல்ல. இந்த 4 வார்த்தைய யாரெல்லாம் பயன்படுத்தாம இருக்குமோ அவங்க எல்லாம் சீக்கிரம் முன்னேறிடலாம். இப்ப எல்லாருமே ஜெயிக்க தான் போறோம். பட் சீக்கிரம் முன்னேறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாது, முடியாது, மறந்துட்டே இல்ல. இந்த 4 வார்த்தைய அதிகமா பயன்படுத்தும். தெரியாதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நான் ஒரு டீ கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். டீ கடையில போய் டீ மாஸ்டர் டீ மட்டுமா கேட்போம்? ஸ்ட்ராங்கா, லைட்டா, ஜீனி கம்மியா, ஜீனி ஏத்தி, இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. அவர் எனக்கு டீ மட்டும் தான் போட தெரியும், நீங்க சொல்ற மாதிரிலாம் ஏத்தி இறக்கி எல்லாம் போட முடியாது சொல்ல மாட்டாரு. அப்படித்தானே? அதே மாதிரி நான் ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்றேன், எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ஃபீல்ட செலக்ட் பண்றேன், இல்ல நான் ஜாவா ரிலேட்டடா படிக்கிறேன், சாஃப்ட்வேர் ரிலேட்டடா படிக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த ஃபீல்டுல முழுமையா கத்துக்கணும். அதுக்குள்ள நான் அந்த ஃபீல்டை பத்தி எனக்கு தெரியாதுன்ற வார்த்தை வந்துடவே கூடாது. அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். முடியாதுன்ற வேர்டை மேக்சிமம் பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். மறந்துட்டேன் அப்படின்ற யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அந்த மறந்துட்டேன்ற வேர்டை யூஸ் பண்றவங்க அந்த விஷயங்கள்ல செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இல்லைன்னு அர்த்தம். அப்படிலாம் இருக்காதீங்க. இல்லைன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து உதவலாம். ஸோ அப்போ லைஃப்ல எல்லாரும் ஜெயிக்கத்தான் போறோம். சீக்கிரம் முன்னேறதுக்கு சின்ன டிப்ஸ் இந்த 4 வார்த்தையை பயன்படுத்தாம. தேங்க்யூ.